ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை கிச்சன். இன்றைக்கி நம்ம ஒரு சிக்கன் பாஸ்தா ரெசிபி பண்ண போகிறோம். குழந்தைங்களுக்கு ரொம்ப இஷ்டமான ஒரு ரெசிபி. வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் கொடுங்க. வீடியோ லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். இதுக்கு போன்லெஸ் சிக்கன் தான் தேவைப்படும். நான் 1 கப் அளவுக்கு போன்லெஸ் சிக்கன் எடுத்துருக்கிறேன். அதில் மஞ்சள்தூள், மிளகாத்தூள், தனியாத்தூள், சீரகத்தூள், மிளகுத்தூள், உப்பு, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இதை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி உங்களுக்கு எவ்வளோ டைம் கிடைக்கும் குறைஞ்ச ஒரு 10 நிமிஷமாவது நீங்கள் அதை ஊற வச்சுக்கோங்க. இதை ஊற வச்சு நம்ம அடுத்த வேலைக்கு போகிறதுக்குள்ள இது நல்லா ஊறிடும். அதனால் இதை முதல்ல ஊற வச்சுக்கோங்க. அடுத்து நம்ம பாஸ்தாவை வேக வைக்க போகிறோம். அதுக்கு நல்லா தண்ணியை நல்லா கொதிக்க விடுங்க. தண்ணி கொதிச்சதுக்கப்புறம் அதில் உப்பும் கொஞ்சம் எண்ணெயும் விட்டுக்கோங்க. அப்போ தான் ஒட்டாமல் ஒன்றுக்கொன்று ஒட்டாமல் இருக்கும். அதனால் இதை பண்ணுங்கள். இது பண்ணிவிட்டு நான் 1 கப் அளவுக்கு மக்ரோனி எடுத்துருக்கிறேன். நீங்கள் எந்த ஷேப்னாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். அது நல்லா வேக வைங்க. 10 நிமிஷம். அதுக்கு குக்கிங் டைம் 10 நிமிஷம் தான். நல்லா வெந்துடும். அதை ட்ரெயின் பண்ணி எடுத்துக்கோங்க. அது ஒரு கடாய் வச்சுக்கோங்க. அதில் பட்டரும் எண்ணெயும் விட்டுக்கோங்க. நல்லா எண்ணெயும் பட்டரை விட்டுட்டு நல்லா பொரிய விட்டுட்டு நம்ம ஏற்கனவே மேக்னேட் பண்ணி வந்துருக்கிற அந்த சிக்கனை இதில் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுக்கணும். இது டீப் ஃப்ரை கிடையாது, ஷாலோ ஃப்ரை தான். அதனால் லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. இது இப்படியே கூட பசங்களுக்கு சாப்பிட கொடுத்தா கூட சாப்பிட்ருவாங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இது நம்ம எடுத்து நம்ம பக்கத்தில் வச்சிடலாம். இன்னும் ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. அதில் அதே மாதிரி பட்டரும் எண்ணெயும் விட்டுக்கோங்க. ரொம்ப வேண்டாம். இது 1 டீஸ்பூன், அது 1 டீஸ்பூன் விட்டுக்கோங்க. அதில் இஞ்சி பூண்டு பச்சை மிளகாய், பொடியாக நறுக்கிய இஞ்சி பூண்டு பச்சை மிளகாய் போட்டு நல்லா வதக்குங்க. நல்லா பூண்டு வெங்காயம் பூண்டு நல்லா கலர் மாறி வாசனை வர வரைக்கும் நல்லா வதக்குங்க. அதுக்கப்புறம் பொடியாக நறுக்கிய ஒரு வெங்காயம் போட்டுக்கோங்க. வெங்காயம் கொஞ்சம் நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் நம்ம ஒரு தக்காளி போட்டால் போதும். ஒரு தக்காளி போதும், ஒரு வெங்காயம் போதும், நிறைய போட வேண்டாம். நம்ம காய்கறிகளும் போடுறதுனால உங்களுக்கு நல்லா நிறையவே வரும். இப்போ பொடியாக நறுக்கி கேரட் போட்டுக்கோங்க. பொடியாக நறுக்கிய குடமிளகாய் போட்டுக்கோங்க. நல்லா ரெண்டுமே சீக்கிரம் வெந்துடும் பாருங்கள். அதனால ரொம்ப டைம் எடுக்காது. இப்போ மூடி வச்சு கொஞ்சம் வேக வச்சுக்கோங்க. உப்பும் போட்டுட்டு மூடி வச்சுட்டு வேக வச்சுக்கோங்க. இப்போ மசாலாத்தூள் போடுங்க. மிளகாத்தூள், தனியாத்தூள், மிளகுத்தூள், கரம் மசாலா போட்டுக்கோங்க. காரத்துக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு மிளகாய்த்தூளை நீங்கள் போட்டுக்கோங்க. அப்புறம் டொமேட்டோ சாஸ் 1 டீஸ்பூன் அளவுக்கு விட்டுக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் வறுத்து வச்சுருக்க சிக்கன் இதில் போடுங்க. அதுக்கப்புறம் வேக வச்சு எடுத்துக்கிற மக்ரோனி அதாவது பாஸ்தாவை இதில் போடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். ஈஸியான சிம்பிளான ஒரு ரெசிபி தான். பிள்ளைகளுக்கு செஞ்சு கொடுங்க. பெரியவங்களும் சிறியவங்களும் எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. எப்போமாவது பண்ணி சாப்பிடலாம் பெரியவங்க கூட. இதுக்கு சின்ன பசங்களுக்கு நீங்கள் ஒன்று கொடுக்கலாம். உங்களுக்கு சீஸ் கூட திருவி போட்டு நீங்கள் கொடுக்கலாம். இன்னும் டேஸ்ட் நல்லாயிருக்கும். கொத்தமல்லி எல்லாம் தூவிடுங்க. கொஞ்ச நேரம் கிளறி விட்டுட்டு அப்புறம் இறக்கி ஆற வச்சு சுட சுட பரிமாறினாலும் சரி, பசங்களுக்கு லஞ்ச் பாக்ஸ் கொடுத்துட்டாலும் சரி, கண்டிப்பாக இந்த ரெசிபி ட்ரை பண்ணி